ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் ஸ்பெஷல் காரா உருண்டை செய்ய போகிறேன். உங்கள் ஊரில் இது என்ன பேருன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் பேர் என்னன்னு. இது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து நிறையாட்டுட்டு அதோட பாதி பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். உப்பு போடுறதுக்கு முன்னாடியே இதை எடுத்து வச்சுருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் வெட்டிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 6 வெங்காயம் கிட்டே வெட்டியிருக்கேன் குட்டி குட்டியாக. இது வந்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் வச்சு எண்ணெய்க்குள்ளே ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்தால் அவ்வளோதான், காரா உருண்டை ரெடி. அதுக்கு தேவையான தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யறது மிக்ஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இதில் கடுகு தாளித்து போடலாம். அது கடுகு நம்ம தாளிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ கிண்டிடலாம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி உப்பும் போட்டிருக்கேன். எனக்கு கம்மியாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு உப்பு மிளகாத்தூள் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணுன்னா பெருசாகவும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். உருண்டை பொரிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் ஸ்பெஷல் காரா உருண்டை செய்ய போகிறேன். உங்கள் ஊரில் இது என்ன பேருன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் பேர் என்னன்னு. இது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து நிறையாட்டுட்டு அதோட பாதி பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். உப்பு போடுறதுக்கு முன்னாடியே இதை எடுத்து வச்சுருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் வெட்டிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 6 வெங்காயம் கிட்டே வெட்டியிருக்கேன் குட்டி குட்டியாக. இது வந்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் வச்சு எண்ணெய்க்குள்ளே ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்தால் அவ்வளோதான், காரா உருண்டை ரெடி. அதுக்கு தேவையான தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யணும் மிக்ஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இதில் கடுகு தாளித்து போடலாம். அது கடுகு நம்ம தாளிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு. இப்போ தாளிக்கிறது பார்க்கலாம். கடுகு மட்டும்தான் நான் போட்டு தாளிக்க போகிறேன். வெங்காயம், கருவேப்பிலையும் தாளிச்சிக்கலாம். நான் அப்படியே போட்டு செய்கிறனால எண்ணெயில் வெந்துடும். இதில் பச்சை மிளகா காரம் பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் மாவில் ஊற்றிட வேண்டியதான். தாளிச்சதை இப்போ ஊற்றியாச்சு. இப்போ கிண்டிடலாம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம்
உருண்டை போட வேண்டியதான். இது காரம் பத்தலைன்னா இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இல்லாட்டி ஆச்சி அந்த மாதிரி எது வேணால் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது எது வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குது, நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் எனக்கு காரம் பத்தலை, அதனால நான் 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் இன்னும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். எனக்கு கம்மியாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு உப்பு மிளகாத்தூள் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக போட்டுக்கலாம், பெருசாக வேணுன்னா பெருசாகவும் போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஹாய், காரா உருண்டை பொரிச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு, டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு புது டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.